சேனல் கேசி ஃபேமிலியன்ஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹாய். பொங்கலோ பொங்கல் சொல்லலாமா? பொங்கலோ பொங்கல். பொங்கல் இருடா சேர்ந்து சொல்லலாம். பொங்கலோ பொங்கல். இன்னைக்கு பொங்கல் vlog தான் பார்க்க போறீங்க. யூசுவலா எப்பவுமே நான் பொங்கல் vlog மட்டும் போடுவேன். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா பொங்கல் vlog மாட்டு பொங்கல் vlog சேர்ந்து பார்க்க போறீங்க. பொங்கல் அன்னைக்கு வெஜிடேரியன் தான். இன்னைக்கு திங்கட்கிழமையில வந்திருக்கு. ஆனா நான் எனக்கு விரதம் இல்ல. ஒரு வாரம் தள்ளிக்க போறேன். எக்ஸ்ட்ரா 1 வீக் வந்து கடைசியில நான் இருந்துக்க போறேன். ஏகப்பட்ட வேலை, டயர்ட் எனக்கு. பொறுமையா நாங்க ரெடி ஆயிட்டே இருக்கோம். நாங்க 2 பேரும் ரெடி ஆயிட்டோம். ஜி வந்து ஒரு என்னப்பா போட்டிருக்காரு, ஷார்ட்ஸ் அண்ட் டிஷர்ட்லயே இருக்காரு. அவர் சாமி கும்பிடும் போது நான் வேஷ்டி போட்டுக்கிறேன், கம்ஃபர்டபுளா இல்லைன்னு சொல்லிட்டாரு. பூஜை வேலை எல்லாம் செய்ய போறோம், வாங்க பாக்கலாம். இன்னைக்கு வெஜிடேரியன் நம்ம வீட்டுல. என் மாமியார் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாட்டு பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்றாங்கன்றதெல்லாம் காட்டுறேன். சோ இந்த vlogல பொங்கல் மாட்டு பொங்கல் ரெண்டுமே சேர்ந்து இந்த vlogல பார்க்க போறீங்க, வாங்க பாக்கலாம். ஸோ பொங்கல் அன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் குளிச்சு புது ட்ரெஸ்லாம் போட்டு அழகாக பொங்கலுக்கு தேவையான வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. வீட்டில் இருக்க மற்றவங்களாம் நாங்கள் பண்ணுவாங்க, டிவி பார்க்குறது, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, எல்லாருக்கும் விஷஸ் அனுப்புறது, விஷஸ் வாங்கிக்கிறது, ஃபார்வர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. லேடிஸ் நம்ம காலையிலேருந்து பூஜை அறையை வேலை பார்க்குறது, வீட்டை க்ளீன் பண்ணுறது, அப்புறம் அன்னைக்கு ஸ்பெஷல் ரெசிபிஸ் என்னென்னலாம் செய்யணுமோ நெய்வேத்தியத்துக்கு தேவையானதும் வீட்டில் இருக்க எல்லாருக்காகவும் பார்த்து சமைக்கணும். ஸோ அதையே தான் நானும் செஞ்சுட்டு இருந்தேன். பொங்கல் அப்படின்றதுனால வெண்பொங்கல் கொஞ்சம் செய்யலாம், சக்கரை பொங்கல், அப்புறம் உளுந்து வடைலாம் செய்யலாம் நான் பிளான் பண்ணியிருந்தேன். பொங்கல் நிறைய வேணான்னு சொல்லிட்டாங்க. வடை சக்கரை பொங்கல்லாம் சாப்பிட்டாலே ஹெவியா இருக்கும் அப்படின்றதுனால லாஸ்ட் டைம் செஞ்சு கொஞ்சம் பொங்கல்லாம் எக்ஸ்ட்ராவா இருந்தது, சாப்பிட முடியாம இருந்தது. அதனால அளவா செய்யலான்னு இந்த வாட்டி அளவா வெண்பொங்கல் அண்ட் கதம்ப சாம்பார் வந்து வச்சிருந்தேன். புது பொங்க பானையில மஞ்சள் கொத்துலாம் கட்டி அதில் வந்து பொங்கல் செய்யலான்னு தண்ணி வச்சிருக்கேன். இந்த பக்கம் பாலும் காய்ச்சியாச்சு. காய்ச்சின பாலையும் உலையில ஊத்தியாச்சு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஹாப்பி பொங்கல். பொங்கிருச்சு. நல்லா பால்லாம் பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியும் பருப்பும் கழுவிட்டு ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிட்டு நல்லா குழஞ்சி வெந்து வந்ததுக்கப்புறம் மெல்ட் பண்ணி வடிகட்டி வெள்ளத்தை சேர்த்துட்டு முந்திரி திராட்சைலாம் நெய்ல வறுத்து கொட்டிக்கலாம். கையெல்லாம் மஞ்சள் ஆயிடுச்சு. அரிசி மாக்கோலம் போட்டிருக்கேன், மஞ்சள் தூள் போட்டு அரிசி மாக்கோலம். இன்னைக்கு வந்து நம்ம பொங்கல் விசேஷம், நம்மளுடைய ட்ரெடிஷன், அதனால நான் வந்து மாக்கோலம் போடலான்னு போட்டிருக்கேன். பூவும் வச்சுட்டு வந்து சாமிக்கும் பூ வச்சாச்சு. ஸோ வாசப்படியால எல்லா அலங்காரமும் முடிச்சாச்சு, சாமிக்கும் அலங்காரம்லாம் முடிச்சாச்சு. வடை வந்து சூடா கடைசியில போடலாம் அப்படின்னு போடாம வச்சிருந்தேன். இந்த சக்கரை பொங்கல் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தெரியும், பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சில இருக்கு. நல்லா தளன்னு இருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா தளன்னு இருக்கு. ஆரி கூட தளன்னு தான் இருக்கு. இப்ப நம்ம வந்து வடை சுட்டுடலாம். வடையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு சாமி கும்பிடுற நேரத்துக்கு அக்காவுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருந்தேன். அக்கா ராகேஷ்லாம் வந்துட்டாங்க. பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அக்கா வீட்ல இருந்து பிரசாதம் கொண்டு வந்தாங்க. நம்ம வீட்டுல இப்பதான் பூஜையே பண்ண போறோம். அக்கா வீட்டுல கொஞ்சம் சீக்கிரமாவே முடிச்சுட்டாங்க. இப்போ சேர்ந்து சாமி கும்பிட்டு வந்துடுறோம். அக்கா வீட்டு பிரசாதத்தை நாங்க சாப்பிட்டு எங்க வீட்டு பிரசாதத்தை அக்கா கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறோம். விஷ் பண்றியா? எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். தெரியாதவங்களுக்காக சொல்றேன், எங்களுடைய அபார்ட்மெண்ட்ல கீழே இருக்க ஃப்ளோர்ல அக்கா வீடு இருக்கு, நம்ம வந்து மேல இருக்கிறோம், ஒரே இடத்துல தான் இருக்கிறோம். வாசல்ல அகல் விளக்கு ஏத்தி வச்சுட்டு ஒரு பக்கம் ஊதுபத்தியும் ஒரு பக்கம் சாம்பிராணியும் போட்டிருந்தேன். மஞ்சள் கலந்து மாக்கோலம் போட்டிருந்தது, அவ்வளவு அழகா இருந்தது. சின்ன சின்ன விஷயங்கள் என்னால முடிஞ்சது ட்ரெடிஷனலா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலான்னு பண்ணியிருந்தேன். கரும்பு, மஞ்சள் கொத்து, அந்த இஞ்சி கொத்து அதெல்லாம் வாங்கி கட்டி வச்சிருப்போம் இல்லையா, அதெல்லாம் கூட செஞ்சிருந்தோம். சுவாமி அறையும் ரொம்ப அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு விளக்கெல்லாம் ஏத்திட்டு இலை போட்டு சாமிக்கு வந்து நெய்வேத்தியத்தை பரிமாறிட்டு இருந்தேன். சக்கரை பொங்கல், உளுந்து வடை, நிறைய நெய்யோட செஞ்சிருந்த வெண்பொங்கல், கதம்ப சாம்பார், தேங்காய் சட்னி எல்லாம் பரிமாறிட்டு சாமியெல்லாம் நல்லபடியா கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வீடு முழுக்க சாம்பிராணி போடலாம் அப்படின்னு நான் வந்து சாம்பிராணி போட்டுட்டு இருந்தேன். என்னுடைய மினி விளாக்ல பார்த்துட்டு என்ன சாம்பிராணி யூஸ் பண்றீங்கன்னு கேட்டிருந்தீங்க. கப் சாம்பிராணி தான். சாம்பிராணி தூள் வாங்கி அதுல மேல தூவி தான் வீடு ஃபுல்லா காட்டுவேன். அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அக்கா ராகேஷ்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க வீட்டுல இருந்து பிரசாதம் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். நாங்களும் பிரசாதம் கொடுத்தோம். ஆசீர்வாதம் பண்ணிக்கிறது, பொங்க காசு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு பரிமாறிக்கிட்டோம். அக்கா வீட்டுக்கும் நாங்க வந்து போயிட்டு அவங்க கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வந்து வாங்கிக்கிட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் பரிமாறிக்கிட்டோம். நிறைய இந்த மாதிரி போட்டோஸும் கொஞ்சம் மெமரிஸ்க்காக எடுத்துக்கிட்டோம். அப்புறம் நேரா கிளம்பி நாத்தனார் வீட்டுக்கு வந்துட்டோம். அங்க தன்யா தியா எல்லாம் ஜம்முன்னு மேட்சிங்ல அழகா பாவாடை சட்டை போட்டு ரெடியா இருந்தாங்க. நெத்தி சுட்டி எல்லாம் போட்டு கலக்கலா இருந்தாங்க தன்யா குட்டி. நாத்தனாரும் குழந்தைங்களோட அழகா மேட்சிங் ட்ரெஸ்ல இருந்தாங்க. பார்க்க அழகா இருந்தது. பொங்கல் ஜம்முன்னு செலிப்ரேட் பண்ணி பெரியவங்க கிட்ட எல்லாம் இன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணோம். The next day. மாட்டு பொங்கல் அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நாங்க வந்து நாத்தனார் வீட்டுக்கு தான் கிளம்புறோம். வாங்க பார்க்கலாம். என்கிட்ட ரீசெண்ட் டைம்ல டேண்ட்ரஃப் நிறைய இருக்குக்கா, சொரிஞ்சாக்கா இல்ல சீப்பு போட்டாக்கா தலையில அப்படியே டேண்ட்ரஃப் நிறைய வருது, என்னக்கா பண்றதுன்னு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. டேண்ட்ரஃப் வந்தாலே ஹேர் லாஸ் நிறைய வந்துடும். அந்த டேண்ட்ரஃப் எல்லாம் நல்லா சொரிஞ்சு தேய்ச்சி குளிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர். அந்த மாதிரி செய்யறதுனால டேண்ட்ரஃப் போகாது, ஆனா ஹேர் ஃபால் ஜாஸ்தி ஆகும். அண்ட் மொட்டை அடிச்சுட்டா டேண்ட்ரஃப் வந்து சரியா போயிடணும் சில பேர் நினைப்பாங்க. சில சலூன்ல கூட அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் நமக்கு அப்படியே பேச்சஸா மண்டையில அசிங்கமா தெரியும், நல்லாவே
நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், கீட்டோகோனசோல் இருக்கக்கூடிய ஸ்கேல்ப் சீரம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃபை சூப்பராக ட்ரீட் பண்ணும் அப்படின்றது ப்ரூவனே ஆயிருக்குது. அதுக்காக நானும் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் அதெல்லாம் சூப்பர் எக்ஸ்பென்சிவ். பட் அக்கா சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டவங்களுக்காகவே நான் ஒன்று வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ப்ஸ் குட்னஸ் ஆன்டி டேண்ட்ரஃப் ஸ்கேல்ப் சீரம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் ஆலோவேரா, ஹைலரானிக் ஆசிட் அண்ட் கீட்டோகோனசோல்லாம் இருக்கு. கீட்டோகோனசோல் வந்து டேண்ட்ரஃபுக்கு ஃபைட் பண்ணும் அண்ட் அதை ட்ரீட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆலோவேரா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப் இரிட்டேஷனை வந்து சூதன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஹைலரானிக் ஆசிட் வந்து ஸ்கேல்ப்பை நல்லா ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த சீரமை டைரெக்டாக நான் காமிக்கிற மாதிரி ஸ்கேல்ப்பில் நீங்கள் ஃபியூ ட்ராப்ஸ் போட்டுக்கோங்க. நான் காட்டியிருக்க மாதிரியே லைட்டாக மசாஜ் பண்ணிக்கோங்க. பன் மாதிரி போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 1/2 hour to 1 hour அப்படியே ஊற விட்டுறலாம். அதுக்கப்புறம் நீங்கள் போய் ரெகுலராக ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். பயங்கரமாக டேண்ட்ரஃப் இருக்குது, எனக்கு ஹேர் லாஸ் அதனாலேயே இருக்குது அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த 1/2 hour டைம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபேஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படின்ட்டு, ஏன்னா ட்ரையாக இருக்குது ஸ்கின். அதனால ஒரு 45 minutes கழிச்சு நான் அழகாக குளிச்சுட்டு வந்துட்டேன், ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ரெகுலராக இதை யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சும்மா ஒரு வாட்டி 2 வாட்டி யூஸ் பண்ணிங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியாது. அண்ட் டேண்ட்ரஃப் இருக்கும்போது ஒரு சீப் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு வாட்டியும் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த சீப்பை வந்து க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் டேண்ட்ரஃப் இருக்கும், அது திரும்ப திரும்ப வரும். பில்லோ கவர்ஸ்லாம் கூட நீங்கள் அப்பப்போ மாற்றிக்கோங்க. நல்லா ஹெல்த்தியான டயட்ஸும் எடுத்துக்கோங்க. டேண்ட்ரஃப் இருக்கும்போது இந்த மாதிரி ஹேர் தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக எவ்ரிடே வந்துகிட்டே இருக்கும். இது ரெகுலராக யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஹேர் லாஸ் ஆகிறது வந்து கண்ட்ரோல் ஆகிருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரெகுலராக நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா டேண்ட்ரஃபே உங்களுக்கு இருக்காது. ஹேர் ஃபாலே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். எனக்கு நல்லாவே ஸ்டாப் ஆகிருக்குது அண்ட் ரிசல்ட் சூப்பராக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் அண்ட் டேகும் பண்ணி விட்டுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதே பிரச்சனையில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க. இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணி விடுங்க. கார்த்திமா, நான் இன்னும் ரெடி ஆகலையா? ரெடி ஆகிட்டே இருக்கேன். ரெடி ஆகிட்டே இருக்கியா? மேக்கப்லாம் போடல, வெறும் காம்பேக்ட் மட்டும் தான் போடுறேன். நோ மேக்கப். நோ மேக்கப்பா? ஒரு காம்பேக்ட் போட்டு லிப் பாம் போட்டு கண்ணுக்கு மை வச்சுட்டு வந்துடுறேன். ஒரு பொட்டு அழகா வச்சுட்டு வந்துடுறேன். சரி, ஓகே, கிளம்பிடலாம். நீங்க பேண்டை போட்டு ஒரு பனியனை போட்டு வந்துட்டீங்க, ஒரு ஷர்ட்டா தான் கடைசியில மாத்திட்டு வந்துருவீங்க. அட்லீஸ்ட் மாமியார் வீட்டுக்கு வரேன், நாத்தனார்லாம் பாக்குறேன் லைட்டா. போட்டுக்கோ. சர்வன் குட்டி அழகா புது ட்ரெஸ்ஸா போட்டு நீங்க இந்த கலக்கி விட்டுறீங்க. நான் வந்து கேட்டேன், மாமனா என்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டான். சரி, இப்ப ரெடி பண்ணிடலாம். டேடி கிட்ட போய் கேளு பண்ண, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு விடுங்க. நல்ல ட்ரெஸ்ஸாவா? ஆமா. சரி, ஓகே. கரும்பு கட் பண்ணி தாங்க, கரும்பு வேணும். கட் பண்றேன். நாளா உடைச்சுட்டாங்க. ஐ மீன் குறுக்கல இப்படி கட் பண்ணிட்டு இப்படி அப்படி கட் ஈஸியா நீ சாப்பிட்ற மாதிரி கட் பண்ணி தரணும் தானே? சரி, ஈஸியா கோயசல்லாம் சொல்றேன். சரக்குட்டிக்கு தோலையை அப்படியே சீவி குடுத்தீங்கன்னா கடிச்சு தந்துடவா? 2 பேரும் கடிச்சு தந்துடுற, சாப்பிட்டுருங்க. ஐசேஜ்ல நாங்க கடிச்சா வச்சிருக்கோம். கடிச்சுலாம் தரதாவில்ல, குழந்தைக்கு பாவம் குட்டி குட்டி பல்லு. சரிடா, சரி, அப்படிதான் தரணும். அப்புறம் கரும்பே வேணான்றுவான் அவன். ஃப்ரெண்ட்ஸ், நான் அழகா ரெடி ஆயிட்டேன். எப்பவுமே ஓப்பன் ஹேர் விடும்போது நான் ஜும்கி எல்லாம் போட மாட்டேன். சரி, பொங்கல் ஃபெஸ்டிவல் ஆச்சே, அதனால போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. எங்க அம்மா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பொங்கல், மடிப்பொங்கல், காணும் பொங்கல் 3த்துக்குமே நான்வெஜ் எல்லாம் செய்ய மாட்டாங்க. மாமியார் வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் செய்வாங்களாம். ஸோ நான்வெஜ் செஞ்சிருக்கனால நான் விரதம், நான் சாப்பிட மாட்டேன் இல்லையா. அவங்க பிள்ளையும் பேரனும் சாப்பிட்டோன்னு எங்களை வந்து இப்ப நாத்தனார் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஜீக்கோ ஷர்வின்கோ அவங்க ஸ்பெஷலா நான்வெஜ் சமையல் இருக்கு. காலையில வந்து இட்லியும் மிக்சட் சட்னி வந்து செஞ்சிருந்தேன். வேர்க்கடலை, தேங்காய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு, ஒரு புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒரு கதம்ப சட்னி வந்து கதம்ப சட்னி டைப் 2 or 3 அது அந்த மாதிரி செஞ்சிருந்தேன். நான் நாத்தனார் வீட்டுக்கு போறேன்னு கேள்விப்பட்டு, நீ அக்கா மதியம் லஞ்ச் செய்யாத, உனக்கும் சேர்த்து கொஞ்சமா எக்ஸ்ட்ரா ஒரு பிடி சாதம் நான் போட்டுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துட்டா. என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம வீட்டுல இருந்து தயிரும் உப்பும் கலந்து கொஞ்சமா எனக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன். தயிர் சாப்பிட்டாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால ஜி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பாடு கேட்டாங்க, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பாடு கொடுத்துருக்காங்க. இது புதினா துவையல், தக்காளி பிரியாணி நார்மல் ரைஸ்ல செஞ்சது. பாதி பாக்ஸ் தான் வச்சிருக்காங்க, சின்ன பாக்ஸ், குழந்தைங்க எடுத்துட்டு போற பாக்ஸ். இது அழுத்திலாம் வைக்கல, அப்படியே சும்மா அப்படியே மேலாப்ல வச்சிருக்காங்க. இது ஹாஃப் பாக்ஸ் வச்சிருக்காங்க. அப்புறம் சின்ன பாக்ஸ்ல கொஞ்சமா ஒயிட் ரைஸ். அம்மாடியோ, இதுவும் சும்மா ஒரு 3/4 பாக்ஸ் தான் இருக்கு. இது வந்து சோயா சங்க்ஸ், மீல் மேக்கரே பெருசா இருக்கும்ல, அது வந்து சோயா சங்க்ஸ்னு குட்டி குட்டியா கடைகள்ல கிடைக்கும். அது வந்து 65 மாதிரி பண்ணிருக்காங்க. அப்புறம் குருமா. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் எடுத்திருக்கேன். எதுக்காகன்னு கேட்டாக்கா ஜிக்காக தான். ஸோ இந்த லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எப்பவுமே குழந்தைங்களுக்கு தான் நான் பேக் பண்ணி கொடுப்பேன்.
இன்னைக்கு நான் எனக்காக தனியா இருக்கிற டப்பாக்கள் பேக் அவன் என்ன pack பண்ணி தருவாடா? பண்றேன். இது ஒரே டப்பாலேயே பேக் பண்ணி இருந்திருப்போம். இந்த மனுஷன் தான் என் அக்கா கிட்ட வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சாப்பாடு தரீங்களான்னு கேட்டாரு. எதுக்குன்னு கேளுங்க. ஏய், எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணலாம். வெரைட்டியா சாப்பிடுவோன்ட்டு. ஏங்க இல்ல அவங்க பிரியாணி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. இவங்களுக்கு தான் நான்வெஜ் இருக்குல்ல, நான்வெஜ் இருக்கும்போது எதுக்குங்க வெஜிடேரியன் கேக்குறாங்க இவங்க சொல்லுங்க. டேஸ்ட் பண்ணுவாங்க. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளாஸ்ல தான் கொடுப்பேன். நீங்க கை நான்வெஜ் கையெல்லாம் வச்சிடக்கூடாது. நீ அவங்க சாப்பிட மாட்டாங்கிற நம்பிக்கையில தான் நான் வந்து எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் வாங்கியிருக்கோம். பார்ப்போம். நான் வெஜிடேரியன்காரங்க வெஜிடேரியன்ல கை வச்சு சாப்பிடுவாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு சாப்பிட முடியாது. காதகா. கால் அடிபட்டதுக்கு அப்புறம் ரொம்ப மாசம் நான் டிரைவ் பண்ணல. இப்பெல்லாம் குட்டி குட்டி டிரைவ்ஸ் மட்டும் லைட்டா நான் வந்து பண்றேன். ரொம்ப சந்தோஷமா நாத்தனார் வீட்டுக்கு அன்னைக்கு நான் தான் டிரைவ் பண்ணிட்டு போனேன். ஒரே குஷி எனக்கு. எல்லையும் வாங்கிட்டு வந்துருக்குறோம். அட பாவி, நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு தியா ரெடி ஆயிட்டாங்க குளிச்சு ஸ்பெஷலா இன்னைக்கு. ஹாய் சொல்லு பாரு. ஹாய், இங்க இங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. ஹாய் அண்ணனுக்கு தான். எங்களுடைய கார் சத்தம் கேட்டாலே மாமனார் இல்லை மாமியார் யாராவது ஒருத்தவங்க அம்மாவாவது அப்பாவாவது வந்து வாசலில் நின்றுவாங்க. கேட்டை திறந்து வாமா வாமா வாப்பா வாப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஷர்வினே வாப்பா அப்படின்பாங்க. உள்ள போனோன்னா வாங்க முதல்ல சாப்பிட்டுட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலையில பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஆம்லெட் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை வச்சிருந்தாங்க. இன்னைக்கு 3 விதமான மீன் வந்து வாங்கியிருந்தாங்க. வாழை மீன், சங்கரா மீன், பாறை மீன், இது 3 வாங்கியிருந்தாங்க. வறுவல் அண்ட் குழம்பு செஞ்சுருந்தாங்க. தலையெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு மீதி வந்து ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. ஜீக்கு ஃப்ரைனா ரொம்ப பிடிக்கும், குழம்பு மீனும் பிடிக்கும், மீன்னாலே அவருக்கு பிடிக்கும். அடுத்தது ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, கறி குழம்போ செஞ்சுருந்தாங்க. நான் நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தால் கண்டிப்பாக கறி வந்து வருத்தம் வச்சுருந்துருப்பாங்க. ஜீக்கு வந்து கறி குழம்பு பிடிக்கும் வறுவலை விட, அதனால வெறும் குழம்பு மட்டும் இன்னைக்கு வச்சுருந்தாங்க. என் மாமியார் ஸ்டைலில் முருங்காய் உருளைக்கிழங்குலாம் சேர்த்து போட்டு வச்ச கறி குழம்பு அது சூப்பராக இருக்கும். நான் அம்மா சேனலில் நான் நிறைய வாட்டி அந்த ரெசிபி ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். நம்ம சேனலில் நான் ரெகுலராக என்ன மாதிரி லஞ்ச் காம்போ சமைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குற விதமாக நம்மளுடைய சமையல் சேனலான கார்த்திகா ரெசிபிஸ் சேனலில் ரெகுலராக நான் ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கேன். செக் பண்ணி பாருங்க. மாட்டு பொங்கலுக்கு வந்து நிறைய பழம்லாம் வாங்கி வச்சிருந்தோம். பசுமாடு வந்தாக்கா கொடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம வீட்டுக்கிட்டேயே பசுமாடுலாம் வந்துச்சு. அவங்களுக்கு நாங்கள் பழம்லாம் கொடுத்தோம். தன்யா குட்டி ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டானே குட்டியாக ஃபிஷ் டேங்க் வந்து வச்சுருக்காங்க. அதில் குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டியை வந்து சாப்பிட்றாங்கன்ட்டு தனியாக பிரித்து சின்ன பாட்டில் வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஷர்வின் ரொம்ப சோகமாக ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தாரு. என்னன்னாக்கா அந்த பிளாக் கலரில் பெரிய ஃபிஷ் இருக்கு இல்லையா, அது வந்து எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்ருது, மற்ற ஃபிஷ் எல்லாம் ஃபுட்டு சாப்பிடவே விட மாட்டேங்குது, அதுவே பிடுங்கி சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு அதை நோட் பண்ணி ரொம்ப வருத்தத்தோட சொல்லிட்டு இருந்தாரு. தன்யா குட்டி கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டாங்க. தன்யா வந்து தலைவாரி பூ வச்சுக்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ நான் தலைவாரி விட்டு பூலாம் வச்சு விடலாம் அப்படின்னு நினச்சேன். குட்டி குடுமையா, அதனால குட்டியாக அழகாக ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பிங்க் கலரில் ரோஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு கிளிப் போட்டு 2 குடுமையை வந்து அழகாக போட்டு நான் ரோஸ்லாம் வச்சு விட்டேன். ஷர்வினும் தனியாவும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. நான் வந்து பலாசோ பேண்ட் போட்டிருக்கேன், ஸ்கர்ட் போட்டில்ல, அது பலாசோ பேண்ட்டு. இன்றைக்கி குழந்தைங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச பேப்பரில் என்னென்னலாம் செஞ்சு தர முடியுமோ குட்டி குட்டியாக நான்லாம் சின்ன வயசில் என்ன பேப்பரில் செஞ்சு விளையாண்டனோ அதெல்லாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்களோட சேர்ந்து விளையாடிட்டு இருந்தேன். இந்த மாதிரி தான் நாங்கள் பொங்கல் அண்ட் மாட்டு பொங்கல் ஃபேமிலியோட சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். தை பிறந்தாச்சு, இனிமேல் நமக்கு ஒரு சூப்பரான வழி பிறக்கும் அப்படின்னு பாசிட்டிவாக இனிமேல் நம்ம வரும் நாட்களை எதிர்பார்க்கலாம். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பொங்கல். 2, 1 ஸ்மைல். நாங்க பேப்பர்லயே கேமரா பண்ணிருக்கோம். காட்டுங்க பிள்ளைங்களா. விசிறி பண்ணிருக்கோம். ஆமா, விசிறி பண்ணிருக்கோம். விசிறி பண்ணிருக்கோம். விசிறி செஞ்சிருக்கோம். இந்த பெயிர் 2 வரல் கேமரா அப்படி எடுத்துடலாம். அப்புறம் இது வந்து விசிறி. இந்த விசிறிய ஸ்னேக்கா மாத்துறது. இப்படி இப்படி விசிறிக்கலாம் காத்து வரலன்னா. அப்புறம் ஸ்னேக்கா மாத்தும் போது என்ன பண்ணோம்னா இதை இருங்கடா. டேய் கார்த்திகா, ரொம்ப மொக்க பண்ணாத. போதும் விட, என்னால முடியல. சின்ன பிள்ளைங்களுக்காக போர் அடிக்குது. பாம்பு, ஐயோ ஸ்னேக்கு, 10 தலை ஸ்னேக்கு. ஸ்னேக்க போட்டோ எடுத்துட்டான். படம் எடுத்துட்டான். அட பாவீங்களா. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். Thank you so much for watching friends. Take care. Tata. Bye.